கெட்டவன் கெட்டு போனால் நல்லது. அதனால் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னது. அதனால தான் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கும் 20 நாள் 22 நாளில் அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டே இருப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய பலம் நமக்கு மறைமுகமாகத்தான் செயல்படும். மறைமுகமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எங்கேருந்து எங்கே போக போகிறது அப்படின்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் உச்ச சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த ரிஷப ராசியில் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 நாட்கள் அங்கே ரிஷப ராசியில் இருப்பார். இந்த ரிஷப ராசிங்கிறது தன்னுடைய சொந்த வீடாக அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுக்கு 2 சொந்த வீடுகள், ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். இப்போ ரிஷபராசிக்கு வராரு. இந்த ரிஷபராசிக்கு வர்றதுனால சனியின் 3ஆம் பார்வையில் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குரு சில ராசிக்கு கெடுதல் பண்ணுவார், சில ராசிக்கு மறைமுகமாக இருந்து நல்லதும் பண்ணுவார். ஆனால் அது சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா சுகங்கள் கிடைக்காது. தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வசதி வாய்ப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னு இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த 2 இடங்கள் அவருக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரிஸில் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடான மீனராசியில் உச்சமடைகிறார். ஆனால் தன்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் நீச்சம் அடைகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் அறிவு சார்ந்த கிரகம். அறிவாளிகளுக்கு கஷ்டம் இருக்கும், அறிவாளிகள் இருக்கும் இடத்துல சுகம் குறைவாக இருக்கும். இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அதாவது அறிவு இடத்துல போகம் இருக்காது, போகம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. இதுதான் பொதுவான அடிப்படை தத்துவம். இப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் எப்படிப்பட்ட பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் பயிற்சி மூலமாக தரப்போகிறார்னு பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய பாதகாதிபதி ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இனிமையான பேச்சை தரக்கூடிய இடத்துக்கு அவர் போகிறதுனால, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயரை விளக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈஸியாக நெகோஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் குறிப்பாக இப்போது பிஸ்னஸில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் நான் வேலைக்கு முயற்சி எடுத்து வேலையில் இருந்தேன், வேலைக்கு எனக்கு சாதகமான பலன் இல்லை அப்படின்னா
நீங்கள் இப்போ உங்களுடைய தொழிலை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் இருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குடும்பத்துக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. யுவர் ஃபேமிலி என்விரான்மெண்ட் இஸ் கண்டியூசிவ் ஃபார் யுவர் எஜுகேஷன். அதாவது என்னென்னா, உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி, படிப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் மயக்குவதற்கான ஆற்றல் ஏற்படுகின்ற நேரமாக இருக்குது. நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும். ஆக்சுவலாக பாதகாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ஆனால் சனியின் பார்வையில் வர்றதுனால இந்த பாதகாதிபதி கெட்டு போகிறார். கெட்டவன் கெட்டு போனால் நல்லது. அதனால் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டால், யாரால் பிரச்சனை வந்ததோ அந்த நபர்களே உங்களுக்கு பிரச்சனைகளை குறைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும். நிறைய பேர்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா, என் பேச்சு என் புருஷன் கேட்கறதே இல்லை, என் பேச்சு என் மனைவி கேட்கறதே இல்லைன்னு. இப்போ 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. விட்டு கொடுத்து வாழறதுக்கான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அனாவசியமான அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த 25 நாள் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19 டு மே 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஃபாரின்க்கு டூர் போகிறீங்க, அந்த இடத்துக்கு போனால் சாதாரணமாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு பணவரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் எதிரிகளை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் பேசுகிறது தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இது உங்கள் பேரில் இருக்கிற தப்பு கிடையாது. உங்களுடைய கிரக அமைப்பு எப்படின்னா, நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வரக்கூடிய நேரத்தில் இருக்காங்க. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், ஏன்னா சுக்கிரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்போ அமோகமான பலன்கள் ஏற்படும். குறிப்பாக நீர் சார்ந்த பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த பயிற்சிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி ஏப்ரல் 19 டு மே 14 உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த அக்னி நட்சத்திரம் வருது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விவசாயிகள் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். விவசாயிகளுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விளக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது. அம்மன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த அம்மன் காளியம்மனாக இருந்தால் ரொம்ப விசேஷம். கிராம தேவதையாக இருந்தால் நன்மைகள் ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, பாதகமான பலன்களை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட இது பொதுவான பலன். அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா, இந்த 12 ராசிக்குள்ளே வந்தால் எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள், செவ்வாய் பயிற்சி பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, ஏன்னா என்னோட பிளான், என்னோட ரூட் மேப் என்னன்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது அவசியம். இந்த ஜோசியம் பார்க்குறது அவசியம். எனக்கு எப்படியோ போய்க்கிறேன் அப்படின்னா ஜோசியம் தேவையில்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள், அதாவது மொபைல் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.